இன்னும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை நாளைக்கு இந்த கொல்டி கூட்டத்தை கூட மாட்டிட்டு முழிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அதாவது வந்து கண்ணகி நகர் பக்கத்துல வரலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்து தூய்மை பணியாளர் வேலையை செய்ய போயிருந்திருக்காங்க. போன இடத்துல வந்து அந்த அக்காவுக்கு வந்து மின்சாரம் தாக்கி அந்த அக்கா வந்து இறந்துருக்காங்க. 2 பசங்க, ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பொண்ணு. அந்த அக்காவுக்கு உண்மையில ரொம்ப ஒரு மன வேதனையா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படும்போது. ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்த மக்கள் தான் தூய்மை பணியாளர் வேலை செய்யணும், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சார்ந்த மக்கள் தான் தூய்மை பணியாளர் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கேவலமா பிரிச்சிருக்கு நம்முடைய தமிழக அரசு. அந்த அக்கா இறந்தது காரணம் யார் தெரியுமா? இந்த தமிழக அரசு தான் எனக்கு தெரிஞ்சு. அதாவது வந்து அந்த கரண்ட் கம்பி வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் வந்து புதைக்காம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேயே விட்டுருக்காங்க நம்முடைய மின்சாரத்துறை. அதாவது வந்து நம்ம ஐயா செந்தில் பாலாஜியோட துறை அது. இந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா ஏழைகளுடைய மக்களினுடைய உயிரில் அலட்சியமா இருக்கு இந்த தமிழக அரசு. கண்ணகி நகர், பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி இந்த 3 ஏரியாக்களும் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ ஏழை எளிய மக்கள் தூய்மை பணிகள் வேலை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மக்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா சென்னையுடைய பூர்வீக மக்களாக இருந்தாங்க. அந்த மக்களை வந்து பார்த்தோம்னா சென்னையிலிருந்து துரத்தி விட்டு நீ எல்லாம் இங்கே இருக்கக்கூடாது, நாங்கள் பணக்காரங்க மட்டும் தான் நாங்கள் வாழ வைப்போம், இந்திக்காரங்க மட்டும் தான் நாங்கள் வாழ வைப்போம், தெலுங்காரங்க மட்டும் தான் நாங்கள் வாழ வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் துரத்திட்டு கண்ணகி நகர், பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி அப்படின்னு சொல்லி வீடு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரம் இழந்து யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வரது கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா, அது மழை வந்த டைம்லலாம் தண்ணியும் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா 1 வாரம் 2 வாரம் கழிச்சு தான் வரும். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து 10-15 வருஷமா. ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய கூக்குரல் வந்து ஒரு தேவையாளுக்கு போனவங்களே கேட்க மாட்டேங்கிறாங்க. அரசியல் அதிகாரத்தில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது வந்து என்னைக்காவது இந்த அரசியல் அதிகாரம் ஒரு உண்மையான தமிழ் இந்துவுக்கு பிறந்தவங்க கையில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் இந்த பெரும்பாக்கம், கண்ணகி நகர், செம்மஞ்சேரி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் கேலி பண்ண வச்சுட்டு எந்த இடத்துல அந்த மக்கள் வாழ்ந்தாங்களோ அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் பில்டிங் கட்டி வாழ வைப்பாங்க. கண்டிப்பாக இது நடக்கும். ஒரு உண்மையான தமிழ் இந்துவுக்கு பிறந்தவன் இது கண்டிப்பாக செய்வான். ஒரு நாள் வரும் கண்டிப்பாக என்னுடைய மக்கள் பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு வந்தேரி கூட்டத்தை சார்ந்தவரும் அரசியல் அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொரு தேவடியாமவனும் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகும். இது கண்டிப்பாக நடக்கும். இன்றும் அன்புடன் நன்றி.